சொல்லுங்க. என்ன அக்கா ஏதாவது சண்டை போட்டாங்களா? இல்ல. பின்ன நாங்க சொல்றோன்னு நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். நாங்க மனசு இல்லாம தான் சொல்றோம். நீங்க எங்களுக்காக நிறைய உதவ போய் உங்களுக்கும் கார்த்திக்கும் தேவையில்லாம பிரச்சனை வளர்ந்துகிட்டே போகுது. அதனால எங்க வாழ்க்கைக்கு நீங்க ஒரு புள்ளையார் சொல்லி போட்டிருக்கீங்க. அதுக்கு காலகாலமாகவும் நன்றி கடன் பட்டிருக்கோம். அக்கா, நீங்க எங்களுக்கு வழி காட்டிட்டீங்க. நாங்க அதை பார்த்துக்கிட்டு போய்க்கிறோம்னா எங்கனால உங்களை ஒதுக்க முடியாது. அதனால நாங்களே ஒதுங்கிக்கிறோம். எங்களுக்கு உங்க ஆசீர்வாதம் போதும்க்கா. மற்றதை நாங்களே பார்த்துக்கிறோம். அக்கா, எங்களுக்கு உங்க வாழ்க்கை தான் முக்கியம். ஒரு நல்லது நடக்க இன்னொரு கெட்டது நடக்க வேணாமேன்னு தான். நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் மரியாதைக்கும் ரொம்ப நன்றி. ஆனா இந்த பேச்சை இதோட நிறுத்திக்குவோம். உங்களுக்கு நான் வேணுமோ வேண்டாமோ, ஆனா உங்க வளர்ச்சி எனக்கு வேணும். இந்த நல்ல மனசுக்கு தான் நாங்க இவ்வளவு பேசுறோம். ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை கம்பெனில ஜாயின் பண்ணி விட்டதால என்னென்ன விளைவுகள் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் நான் இந்த காரியத்துல இறங்கியிருக்கேன். என் நோக்கம், உங்க நோக்கம் எல்லாமே அபிராமி உண்மையை உணர்ந்து தெரிந்தனும். அது எப்ப நடக்குதோ அப்ப நானே ஒதுங்கிடுவேன். நீங்க எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. கார்த்திக் கோவத்தை பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் இத பாருங்க, உங்களை நம்பி லக்ஷ்மண் சாரும் உமாவும் பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசுங்க. அதுல ஏன் சஜஷன் வேணும்னா கேளுங்க. வேற எதை பத்தி யோசிக்காம உங்களை பத்தியும் உங்க பிசினஸ் வளர்ச்சியை பத்தி மட்டும் பேசுங்க. மத்ததை யோசனை பண்ணி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். புரிஞ்சுதா? கிளம்புங்க. அக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இனிமே இத பத்தி பேசினா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஓகே? சரி சரி, இனிமேல் நான் அதை பத்தி பேசல. உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் எங்களுக்கு புதுசா ஒரு தைரியமே வந்திருக்குங்க. ஷாம், வா போலாம். வரேன்க்கா. ஓகே, வரேங்க. வணக்கம்மா. வணக்கம். ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சா? என்ன ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, இன்னும் போகலையா? இன்னும் ரிக்ஷா வரலீங்களே. ஏ தெரியலையே. சரி, ஆட்டோ ஏதாவது வரும், அதில் ஏற்றி அனுப்பு, நான் கிளம்புறேன். என்னங்க, என்ன ஸ்டேஷனுக்கு போற வழியில புள்ளைய கொஞ்சம் ஸ்கூல்ல விட்டுட்டு போயிடுங்களேன். என்ன பத்தி தெரியாத மாதிரி பேசுற? இந்த ஜீப் கவர்மெண்ட் கொடுத்தது. அதுல டியூட்டி மட்டும் தான் பார்க்கலாம், சொந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாது. புரிஞ்சுதா? ஆமா, ஊர்ல யாரும் ஜீப்ல ஏறி ஷாப்பிங் போறது இல்லையா? இல்ல சொந்த வேலையை தான் பாக்குறது இல்லையா? போகும் வரும், ஆனா உன் புருஷன் வண்டி மட்டும் போகாது. டிரைவர், வண்டி எடு. நல்ல அப்பாடா அவரு, கடமை கண்ணியும் கட்டுப்பாடுன்னு. அம்மா, ரிக்ஷா வந்துருச்சு. ஏன்பா இவ்வளவு லேட்டு? என்னம்மா, வண்டியை பார்த்த உடனே தான் பசங்க யூனிஃபார்மே மாட்டாங்க. என்னது இது, இவ்வளவு பசங்களை ஏத்திட்டு போறீங்க? நாளுக்கு நாள் ஸ்கூல் அதிகமாயிட்டு இருக்கு, பசங்க அதிகமாயிட்டு இருக்காங்க. பத்திரமா அழைச்சிட்டு போங்க. சரிம்மா, உட்காருங்க. பத்ரண்ண, பாய் 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 செல்லம், பாய்.
Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. Eating sugar, no, Papa. ஏய் பசங்களா சும்மா வர மாட்டீங்க Open your mouth. Twinkle, twinkle, little star. How I wonder what you are. Up brighter than the sun, like a diamond in the sky. ஏய் பசங்களா கம்முனு வாங்க Twinkle, little star. How I wonder what you are. என்னடா ஆச்சு? அண்ணே ஸ்கூல் ரிக்ஷா கவுந்து ஸ்கூல் பசங்க எல்லாம் கீழே விழுந்துட்டாங்கண்ணே. அடே இறங்கி வாடா. அடே டேய் வண்டியில ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு, போய் எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வரேண்ணே. யோ இங்க வாயா. என்ன சார் காசுக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு குழந்தைங்கள ஒன்னா ஏத்திட்டு போறிய, இப்ப வீழ்ந்து அடிபட்டு இருக்காங்கல்ல, அது வந்து- கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காயா? சரி சரி போ. நானு இந்த அடிபட்டு இருக்க குழந்தைங்களை மட்டும் கூட்டி போய் அவங்க வீட்டுல விட்டுறேன். மற்ற குழந்தை ரிக்ஷால ஏத்திக்கிட்டு ஸ்கூலுக்கு வாங்க 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 எல்லாரும் போங்க. போப்பா போ. போயா போங்க. நீ கூட போங்கம்மா. போங்க. பாருங்க இவ்வளவு வலிக்குதா? Thanks, uncle. சரி சரி அழக்கூடாது அழக்கூடாது. ஆமா உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு அங்க இருக்கு. அங்கதான் இருக்கா? உங்க வீடுப்பா? எனக்கு அங்கதான். உங்க வீடு? அங்கதான். சரி 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 ஆடாதீங்க. நானே கொண்டு போய் உங்க வீட்டுல விடுறேன். வாங்க வாங்க மெதுவா வாங்க. இப்ப ஏறுங்க ஏறுங்க. மெல்ல மெல்ல ஏறுங்க. ஏய் டிரைவர் வண்டி எடு. மெல்ல மெல்ல இறங்கி வாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. போங்க. Thanks, uncle. தேங்க்யூ தேங்க்யூ போயிட்டு வாங்க. எங்கப்பா உங்க வீடு? அதான் எங்க வீடு. ஓ அதுவா? ஏப்பா டிரைவர் வண்டி அங்க நிறுத்திக்க. எழுந்துட்டு போ. பாய். Bye. அங்கிள் எங்க வீட்டுக்குள்ள வாங்கல, எங்க அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உங்க அப்பா என்னவா இருக்காரு? எங்க அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் இன்னொரு நாளைக்கு வந்து உங்க அப்பாவை பாக்குறேன். பாய் பாய். பாய். டிரைவர் வண்டி எடு. அம்மா என்னடா செல்லம்? ஐயோ என்னடா
இது எப்படி ஆச்சு? ரிக்ஷாக்கார அங்கிள் இல்லம்மா, ஒரு பைக் கிராஸ் பண்ணும்போது வண்டி தடுமாறி கீழே கவுந்துடுச்சும்மா. நாங்க எல்லாரும் கீழே விழுந்துட்டோம். அப்புறம் அப்போ ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒரு அங்கிள் வந்து மருந்தெல்லாம் போட்டு கட்டு போட்டு விட்டு அவர் தானே எங்களுக்கு கூட்டு வந்து விட்டாரு. ஏதோ நல்ல மனுஷன் போல இருக்கு. சரி வா, உள்ள வா. அப்பா உடனே டாக்டர் விட்டு கூட்டிட்டு போற. பாத்து வா, மெதுவா. Nice meeting you after a long time. Thank you. How are you? Fine, sir. ஹலோ Hello. ஹலோ ஹலோ Welcome, madam. வெல்கம் Hello, sir. ஹலோ வெல்கம். Hello, sir. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். என்ன இன்னைக்கு ஃபுல் மெம்பர்ஸ் கேதரிங்கா இருக்கு? ஆர்கேக்கு என்ஆர்ஐ மூலமா ஒரு மல்டி குரூப் ப்ராஜெக்ட் வந்திருக்கு இல்லையா, அதை பத்தி பேச போறாங்க. இன்னைக்கு மீட்டிங்ல அஜெண்டாவே அதான். ஓ அப்படியே. ஓகே, மீட்டிங் ஆரம்பிச்சு Okay, போலாம். வாங்க போலாம். வாங்க போலாம். மீட்டிங் ஆரம்பிச்சிடலாமா? By all means. டியர் மெம்பர்ஸ், நம்ம தலைவர் இன்னைக்கு மீட்டிங்கை முறைப்படி ஆரம்பிப்பார். ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேம்பரோட முன்னாள் பிரசிடென்டா இருந்த திருவாளர் ஆர்கே அவர்கள் சமீபத்துல வெளிநாட்டுக்கு போய் எக்கனாமிக்ஸ் பத்தி ஒரு பெரிய லெக்சர் கொடுத்து அங்கிருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நாம தான் இது சம்பந்தமா ஆர்கே ஏற்கனவே பாராட்டி இருக்கோமே. எக்ஸாக்ட்லி. இப்போ அந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதை பத்தி நம்ம முன்னாள் பிரசிடென்ட் அவர்கள் பேசுவார்.
மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது முக்கிய காரணமா இருந்தது இந்த சேம்பர் சார்பாக நான் அமெரிக்கா போனதுதான். இது என்னோட தனிப்பட்ட சாதனை இல்ல, உங்க அத்தனை பேரோட ஒத்துழைப்பு அதுக்கு காரணம். இதை நான் மறக்கவே மாட்டேன். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ற முழு பொறுப்பையும் அவங்க என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதில் முக்கியமா எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த புது ப்ராஜெக்ட்ல நம்ம சேம்பரோட பல மெம்பர்ஸுக்கு பிசினஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நேரடியாவோ மறைமுகமாவோ பல யூனிட்ஸ்க்கு ஆர்டர் கிடைக்கும். அப்படி கிடைக்காதவங்களுக்கு சப்கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்கு என்ன ஆர்டர் கொடுக்கணும்னு டிசைட் பண்ற முழு அத்தாரிட்டியும் அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் எந்த முடிவு எடுத்தாலும் அவங்க தலையிடவே மாட்டாங்க. எப்படி தலையிடுவாங்க? அங்க போய் நீ தான் நல்லா கேன்வாஸ் பண்ணிருக்கிறிய. ஆர்கே, இங்கேருந்து அமெரிக்கா போனியே, எப்படி போன? சொந்த காசுலையா இல்ல நம்ம சேம்பர் பணம்? நம்ம சேம்பருக்காக அமெரிக்கா போயிட்டு உன் சொந்தத்துக்கு பேரும் புகழும் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கிறியே, இது நியாயமா? நீ செஞ்சது ஒரு பப்ளிக் டியூட்டி மாதிரி. இது பொது சொத்து. இதை வச்சுக்கிட்டு தனி ஒரு நபர் தன் பேரை உயர்த்திக்கிறதோ தனக்கு சொத்து சேர்த்துக்கிறதோ தப்பு. இதெல்லாம் நியாயம் இல்ல. இதெல்லாம் புரியாம இவனுங்கெல்லாம் எதுக்கு கை தட்டுறானுங்கன்னு எனக்கு புரியல.